கொண்ட வீசி வளைவுகளும் கொல்லிமலையும் கொண்டாட அழைக்கிறது. இங்க கட்டி ப்ரோ டிஎஸ்சி விட்டு ஒரு ரவுண்டு கொடுக்குறீங்களா? ஓட்டி பார்க்கலாம். வண்டி ஒரு ரவுண்டு கொடுக்குறீங்களா? ஓட்டி பார்க்கலாம். எந்த வரும் இங்கே லோக்கலா? நீங்கள் திருச்சியா? திருச்சியில் டிஎஸ் விட்டில் வந்தீங்களா? அவங்க கூட போய் நாமளும் டான்ஸ் ஆடலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டுருக்குறேன்னா அப் டு கொல்லிஹில்ஸுக்கு தான் போக போகிறோம். பழைய வீடியோலாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து எங்கேருந்து போயிட்டுருக்குறேன்னா ஏற்காட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிஹில்ஸ் வந்து போக போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ டேரெக்டாக கொல்லிஹில்ஸ் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுவாங்க. மழை வந்துருச்சுங்க காய்ஸ். ஏற்காட்டிலேருந்து கீழே இறங்கணும். ஏற்காட்டை விட்டு போகாதீங்கடான்ட்டு மழை வந்துடுச்சிங்க. கொல்லிஹில்ஸுக்கு போகாதீங்கடா, இங்கே இருங்கடான்ட்டு மழை பெய்யுதுங்க. ஃபுல்லாக நனைஞ்சிரும், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நனைஞ்சிரும். ஃபுல்லாக செம்ம கிளைமேட்டு. கரெக்டாக ஏற்காடை விட்டு கீழே வருங்க, சரியான கிளைமேட்டு. ஃபுல்லாக மழை பெஞ்சு அப்படியே ஃபுல் ஃபாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகி போய்ட்டுருக்குது. அதை பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? மேலே வேறு லெவலில் ஃபாக் இருக்குது. எனக்கு ரிட்டன் இப்படியே திருப்பிடலான்னு இருக்குது. என்ன பண்ணுறது, 2 பேர் கீழே வேறு போயிட்டாங்க. இல்லை நானும் போயிருப்பேங்க. இப்போ வாங்க டேரெக்டாக கீழே சேலம் போயிட்டு சேலத்துலேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஏன்னா திடீர்னு பகலில் பேசுகிறேன், திடீர்னு நைட்டுக்கு வந்துட்டுக்கிறேன்னு நினைக்காதீங்க. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை நோக்கி போயிட்டுருக்குறோம். இப்போ டைம் எவ்வளோ ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 4:25 ஆயிடுச்சுங்க. இப்போ இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு 49 கிலோமீட்டர் இருக்குது. கூகுள் மேப் பார்த்து ஏதோ ஒரு ஷார்ட்கட்டில் போயிட்டுருக்குறோம். அது எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டுருக்குது. வண்டி வந்து ஓட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கான். என்னோட ரூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். கொல்லிமலை பாருங்கள், அதுவும் அங்கே இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே மிஸ்ட்டு கவராக இருக்குது. பாதி மழையே தெரியல. நாங்கள் போகிறதுக்குள்ள அந்த மிஸ்ட்டு போயிருமோ என்னவோ தெரியல. எனக்கும் மிஸ்ட்டுக்கும் கொஞ்சம் ரொம்ப ராசியே இல்லை. நான் போனேன்னா மிஸ்ட்டு காணாமல் போயிடுது. நான் அங்கேருந்து கீழே இறங்கி வந்துட்டுனா மிஸ்ட்டு ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்குது எங்கேயுமே. இப்போ டேரெக்டாக போய்ட்டு கொஞ்சம் விடிட்டும் ஃபுல்லாக ஏர் பேண்ட் கிட்ட போய்ட்டு அதுக்கப்புறம் வண்டி நான் தான் ஓட்டுவேன். ஏர் பேண்ட் கிட்ட போய்ட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, கொல்லிமலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். பாருங்கள், எழில்மிகு கொல்லிமலை உண்மையை இனிதே வரவேற்கிறது. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வந்து நம்ம எடுத்தாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலைக்கு ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஓட்ட போகிறோங்க. கொண்ட வீசி வளைவுகளும் கொல்லிமலையும் கொண்டாட அழைக்கிறது. இந்த இடத்துல தான் கொஞ்சம் வீடியோ எடுக்கணுமா இருந்துச்சு. கொஞ்சம் இருட்டாக இருக்குது, எதுவுமே தெரியாது. போய்ட்டு நம்ம ரிட்டன் வரும்போது போகிற மாதிரி வீடியோ எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு அதுக்கப்புறமா இது பண்ணலாங்க. வெற்றிகரமாக ஃபஸ்ட் ஏர் பேண்டை வந்து கடந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2வது ஏர் பேண்டுங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஏர் பேண்டாக தான் இருக்குது. அப்படியே மேலே வர கொஞ்சம் கொஞ்சமாக குளிருதுங்க. மேலே ஏற அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குளிருது, சில்லுன்னு அது. நான் இப்போ வரைக்கும் எவ்வளோ ஏர் பேண்ட் வந்து முடிச்சிருக்கிறோன்னா 5 ஏர் பேண்ட் முடிச்சிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 6வது ஏர் பேண்டு. வீட்டில் உங்களுக்கு அந்தளவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். அந்த ஃபாக் மட்டும் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. சூப்பராக கடிச்சிடாத அந்த லைட்டில். இந்த பாருங்க, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:34 தான் ஆகுது. ரோடு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக விசிபிளே இல்லைங்க. இந்த லைட் அடித்தா மட்டும் ஏதோ ஓரளவுக்கு தெரியுது, மற்றபடி ரோடு எங்கே இருக்குன்னு தெரியல. ஆப்போசிட்ல ரோடே தெரியலடா, எங்கடா இருக்குது? உங்களுக்கு கேமரால ரோடு தெரியும், ஆனால் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக ரோடே தெரியல. ஜஸ்ட் ஒரு 5 மீட்டர் எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. இப்போ தெரியுது என்ன நடக்குதுங்க. எங்கடா கட்டிங்க எக்ஸ்ட்ரா லைட் வேற எதுவுமே இல்லை. ஆப்போசிட்ல வண்டி வருது. இப்ப தெரியுதுங்க, இதுதான் வாழ்க்கை.
ஃபர்ஸ்ட் கேர்ல ஐயா என்ன தெரியல எங்க இங்க கட்டி சூப்பராக அடாடா எவ்வளோ இருக்கீங்க யாருன்னா லைட் அடிச்சு பின்னாடி டெலிஷியஸ். ஆனால் உண்மையாக நான் கீழே இருந்து வரும்போது பார்க்க எங்கேயுமே கிடைக்கல ஃபுல் பேஜாராக வந்தேங்க. ஆனால் இங்கே வந்தது இப்போ பார்த்தோன்னே அப்படியே ஃபுல்லாக மனசே அப்படியே ஃபுல்லாக ஹாப்பி ஆயிடுச்சுங்க. செம்ம ஜாலியாக இருக்குது. ஃபுல்லாக வந்துட்டேன் எப்போ எங்கே என்ன ஆகுது இங்க கட்டி இங்கே கட்டிக்கிறா ரோடு தெரியல எந்த ரோடு இருக்குடா வேற லெவல் இருக்குங்க. ஆனா ரோடு எங்க இருக்குன்னு தெரியல. இதை பாருங்க இந்த லைட் தான் வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போடலான்னு இருந்துங்க. செம்ம இதாக தெரிஞ்சு கொல்லிமலைக்கு வந்து ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறோம். ஆனால் எந்த இடத்துல இருக்கிறேன்னே தெரியல. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் கவர் ஆகிட்டு இருக்குது. எந்த இடத்துல இருக்கிறேன்னே தெரியல. உங்களுக்கு கேமராவில் தெரியாது என்னன்னு தெரியல. ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 ஃபீட் நல்லா தெரியுது. இப்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஃபீட் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மிஸ்ட் வந்து கவர் ஆகிருக்குதுங்க. எங்கே போகிறோன்னே தெரியல. மொத்தமாக போயிட்டுருக்குறோம். கொல்லிமலைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த புகையாக இருக்குது. பனிமூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. இந்த பக்கமும் இருக்குது. ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியல. நான் அங்கேருந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்தோம்ல, இங்கே பாருங்கள் காலெல்லாம் அப்படியே ஃபுல்லாக அந்த பனி தண்ணி அப்படியே எப்படி இருக்குன்ட்டு. இந்த கல்லையும் பாருங்கள் ஃபுல்லாக இருக்குல்ல. உங்களுக்கு இருங்க கேமராவில் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பனி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா காலில் அப்படியே பிடிச்சிருக்குதுங்க. நல்லாயிருக்கு கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட 2 பேர் வந்தாங்களே, அவங்க 2 பேரும் இங்கே மிஸ் பண்ணிட்டோம். அவங்கள தேடி தாங்க போகிறேன். ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கும் வேறு இல்லை. ஆனால் உண்மையாக வேறு லெவல் கிளைமேட்டுங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பகலில் ஏறி வந்திருந்துங்களா சூப்பராக இருந்திருக்கும். ஓ மச்சான் அவங்க பாடுறா ஃபுல்லாக இருக்குடா. அங்கே இருக்குன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்க. ஒரு தாத்தா கிட்ட கேட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்னும் கொல்லிமலைக்கே போகல, இன்னொரு கொஞ்சம் தூரம் போகணும் கொல்லிமலைக்கு அப்படின்னு சொல்லிட்டாருங்க தாத்தா புஷ்குன்னு. இன்னும் கொஞ்சம் இங்கே முன்னாடி போய்ட்டு அங்கே ஒரு லெஃப்ட் இருக்குது. இந்த இடத்துல அந்த லெஃப்ட்டில் வந்து கீழே போகணுமா. அப்போ பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே ஸ்னோ கவராக இருக்குது. சுத்தமாக அப்படியே அந்த பக்கமெல்லாம் எதுவுமே தெரியல. ரோடெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தெரியுதுங்க. கீழே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வர மொத்தம் ரோடு தெரியல. ஏன்னா கொஞ்சம் ஹிட்டாக இருந்துச்சு. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோவும் ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாக எதுவுமே தெரியல. இப்போ ஓரளவுக்கு ரோடு நல்லாவே தெரியுதுங்க. ஒரு கொஞ்சம் தூரம் முன்னாடி பார்த்துக்கு வந்து ரோடு தெரியுது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆகுங்க. இன்னும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நாளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நோட்டிஃபிகேஷன் வருங்க. இதுதான் மச்சான் இதில் தான்டா. இன்னும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 கிலோமீட்டர் வந்து போகணுமாங்க. நான் சொர்க்கத்துக்கு வந்துட்டேங்க. இந்த பாருங்கள் இந்த பக்கமெல்லாம் நெல்வயல் இருக்குது ஃபுல்லாக. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் கேமராவில். இது என்னடா மச்சான் இதுடா என்னது இது பேர் மச்சான்? அந்த ரவுண்டாக இருக்குமே பொங்கல் எல்லாம் போடுவாங்களேடா. மிளகு மிளகுங்க. அது டக்குன்னு அந்த பேர் வரல. இதுதான் நம்ம இது. இந்த பாருங்க இதுதான் நம்ம அருவி. அப்படியே வருது பாருங்க. அந்த அப்படியே ஸ்னோவெல்லாம் பயங்கரமாக வருது. அண்ணாச்சி பழ தோட்டம் மாதிரி அங்கே இது. அண்ணாச்சி பழ தோட்டம் தான். அண்ணாச்சி பீட்டு மலை இல்லை, அண்ணாச்சி பழம் தோட்டம். டிஎஸ் விட்டு ரவுண்ட் ஓட்டி பார்க்கலாமா? கேட்டால் தருவோம்ல. வா உங்ககிட்ட போய் கேட்டு பார்க்கலாம். கேமரா ஆனில் தானே இது. இப்போ கேட்டு பார்க்கலாம். ப்ரோ டிஎஸ் விட்டு ஒரு ரவுண்டு கொடுக்குறீங்களா? ஓட்டி பார்க்கலாம். வண்டி ஒரு ரவுண்டு கொடுக்குறீங்களா? ஓட்டி பார்க்கலாம்.
எந்த இங்கே லோக்கலா நீங்க? திருச்சியா? திருச்சியில இந்த டிஎஸ்பிடியில் வந்தீங்களா? செம ப்ரோ. வருஷம் வரீங்களா? எல்லாம் சைலன்சர் சேஞ்ச் பண்ணுறாங்களா ஒன்று? இல்ல இல்ல ரெண்டு பேரும் மெக்கானிக் இருக்காங்க. வர வரையில எல்லாம் மாத்தி கொடுத்துருவாங்க. நாங்க போய் டீ குடிச்சு வர நானும் குண்டடா அங்க போய் போட்டாங்கடா மறுபடியும் எதை விட்டு போட்டாங்கடா. இல்ல வண்டி ரவுண்ட் ஓட்டி போகலாம் ப்ரோ. சாவி கொடுங்க ப்ரோ. எதுனா ஒன்று ஏதாச்சும் ஒன்று. அதுவா? வெளியூரா டிஎஸ் விட்டு ஓட போகிறோம். எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் விட்டு ஓட்ட போகிறோம். சும்மா சொல்லுன்னு போவோம் வண்டி. பின்னாடி வண்டிக்குது. வள்ளிவிடா இப்போ போடுறான். இப்போ பாரு இழுக்க மாட்டேங்கிறா. செம்மையா இருக்காங்க டிஎஸ் விட்டு ஓட்டுறதுக்கு. செம்மையா இருக்குங்க. டிஎஸ் 50 தான் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து வந்துருக்குறாங்க. செம்மையா இருக்கு. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க டிஎஸ் 50. எவ்வளோ மைலேஜ் தருன்னு தெரியல. இது வந்துருக்காங்க. ஐயோ அவ்வளோ ஃபுல்லாக ஃபாக் வந்துச்சு. ஐயப்பா அவன் கூட போய் நாமளும் டான்ஸ் ஆடலாம். செம்மையாக டான்ஸ் ஆடலாம். போடுங்க ஜி. செம்மையா இருக்கு. போகுது. செம்மையா இருக்குங்க. எல்லாருக்கும் போடுங்க. இவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் 50 வந்திருக்காங்க. இப்போ எல்லாரும் 1000 வாட்டர் ஃபால்ஸ் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 இல்லை எபிசோட் 2 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறீங்க. நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் நாளில் போட்டுக்கோங்க. அப்போ பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க.